இங்க பாருங்க மேடம், நீங்க எல்லாரும் அவருக்கு வேண்டிய உறவுக்காரங்களா இருக்கலாம். உங்க எல்லாரையும் விட அவரை காப்பாற்றணுங்கிற அக்கறை எங்களுக்கு தான் ரொம்ப நிறைய இருக்கு. பிகாஸ் அவர் எங்களோட சீஃப் டாக்டர். அப்ப சொல்லுங்க, அவருக்கு எப்படி இருக்கு? அவருக்கு சிவியர் பிரெயின் டியூமர். ஆபரேஷன் சக்சஸா? சங்கர் பழிச்சிட்டாரா? ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. சங்கர் நல்லா இருக்காரா? டாக்டர் சங்கர் எந்த ரூம்ல இருக்காரு? மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லங்க, 106 ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க. ஐசியூல? ஆமா. இப்போ எப்படி இருக்காரு? டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஒண்ணு கவலைப்படாதக்கா, அவருக்கு ஒண்ணு ஆகாது. நான் சொல்றேன்ல, அவருக்கு ஒண்ணு ஆகாதுக்கா, நீ அழாத. சார், ரகு என்னடா என்னாச்சு? தெரியலடா. ஏன் அழறீங்க? அழறத நிறுத்துங்க. ஒன்னும் ஆகாதுங்க அவனுக்கு. இது பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வருவாரு. ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறாரு. எதுக்கு வீணா அழுதுட்டு இருக்கீங்க? முதல்ல அழுகையை நிறுத்துங்க ப்ளீஸ். என்ன இது? என்ன சித்ரா, நீங்களும் இப்படி அழுதா எப்படி? நீ அழுதா உமா எப்படி தாங்குவா? எல்லாரும் இப்படி அழுதுகிட்டே இருக்காதீங்க, அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இது பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வருவாரு. ஒண்ணு இல்லைன்னு சொல்ல போறாரு. எதுக்கு வீணா அழுதுட்டு இருக்கீங்க? முதல்ல அழுகையை நிறுத்துங்க ப்ளீஸ். டாக்டர், டாக்டர், என் பையன் எப்படி இருக்கான் சொல்லுங்க டாக்டர். நல்லா இருக்கானா சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க டாக்டர். பேசுறது எப்படி சார்? அவர் கேட்கிறாருல, பதில் சொல்லுங்க. எப்படி இருக்காரு அவரு? டாக்டர் ப்ளீஸ், அவருக்கு ஒண்ணும் இல்லைல்ல, நல்லா இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க ப்ளீஸ் டாக்டர், ஏதாவது சொல்லுங்க டாக்டர். இங்க பாருங்க மேடம், நீங்க எல்லாரும் அவருக்கு வேண்டிய உறவுக்காரங்களா இருக்கலாம். உங்க எல்லாரையும் விட அவரை காப்பாற்றணுங்கிற அக்கறை எங்களுக்கு தான் ரொம்ப நிறைய இருக்கு. பிகாஸ் அவர் எங்களோட சீஃப் டாக்டர். அப்ப சொல்லுங்க, அவருக்கு எப்படி இருக்கு? அவருக்கு சிவியர் பிரெயின் டியூமர். அதிர்ச்சி, ஏமாற்றம், ஆத்திரம் இதெல்லாம் சேர்ந்து அவர் மைண்ட் அப்செட் ஆக்கி வச்சிருக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. உண்மையை சொல்ல போனா சான்சஸ் ஆர் லெஸ். பட் நாங்க எங்களாலான முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். டாக்டர், என் புருஷனை நீங்க தான் காப்பாத்தணும். அவரை நான் பார்க்கணும் டாக்டர், இப்பவே நான் பார்த்தாகணும். டாக்டர் ப்ளீஸ், அக்கா மட்டும் கொஞ்சம் பார்க்க விடுங்க. இவங்களை பார்த்தாதான் ஒரு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ப்ளீஸ் டாக்டர், ப்ளீஸ் டாக்டர். சரி, நீங்க மட்டும் உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ so much டாக்டர். என்னங்க, நான் உங்க அம்மா வந்திருக்கேன். கண்ணை திறந்து பாருங்க, உங்க அம்மா வந்திருக்கேங்க. கண்ணை திறந்து பாருங்க.
எப்படி இருக்கீங்க? பாக்குறியே, தெரியல. பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. எல்லாம் என்னாலதான் எல்லாம். இப்ப அழுது என்ன பிரயோஜனமா? என் ஆசையில மண்ணெல்லி போட்டுட்டியே. உன் நாட்டியத்தை பார்க்கணும்னு நினைச்சேன், எல்லாம் போச்சு. ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க நினைச்சதுதான் நடக்கும். நானே இல்லாதப்போ நீ நினைச்சது எப்படி நடக்கும்? நடத்தி வைப்பேங்க, நடத்தி காட்டுவேன். உங்களுக்கு எதுவுமே இல்லைங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில தோல்வியே ஏற்பட்டதில்லை. என்னால உங்களுக்கு எந்த தோல்வியும் வர நான் விட மாட்டேன். இத பாருங்க, நீங்க நல்லபடியா திரும்பி வருவீங்க. நீங்க திரும்பி வரும்போது உங்க அம்மா இன்னும் அழகா இருப்பா, நல்லா ஆடுவா. உங்களுக்கு குணமாயிடும் டாக்டர் சொல்லிருக்காங்க. டாக்டருங்க அப்படித்தான் சொல்லுவாங்க உமா. முடிவு யாருக்கும் தெரியாது. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் வணங்குற தெய்வம் நிச்சயமா என்ன கைவிடாது. எனக்கு இப்பவே ஒரு ஆசை. சொல்லுங்க, என்ன ஆசை? சீக்கிரம் சொல்லுங்க. உங்க ஆசையை நான் இப்பவே நிறைவேற்றுறேன். சொல்லுங்க. நான் பொழைக்கிறேனோ இல்லையோ அது வேற விஷயம். மா, இப்பவே நீ இதே இடத்துல எனக்காக நீ ஆடணும். உன் பரதநாட்டியத்தை இப்பவே நான் பார்க்கணும். ஆசை தீர பார்க்கணும் உமா. அப்படியே என் உயிர் பிரிஞ்சாலும் பரவாயில்ல. இங்கேயே நீ ஆடணும். பரவசமா நான் பார்க்கணும். நீங்க சீக்கிரமா குணமாகி நம்ம வீட்டுக்கு வருவீங்க. இது பாருங்க, உங்க எதிரில நான் ஆடுறேன். என்ன ஆளாக்கி நிற்கும் ஆதி பராசக்தி மாதிரி நான் ஆடுறேன். நீங்க என்னெல்லாம் சொல்றீங்களோ அதையெல்லாம் நான் செஞ்சு முடிக்கிறேன். அதனால என்ன நேர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இனிமே உங்க சுகம்தான் எனக்கு எல்லாமே. அண்ட சராசரங்களும் அதிரும்படியா நான் ஆடுறேங்க. ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, நம்ம வாழ்நாள் பூரா உங்களுக்காகவே நான் பரதம் ஆடுறேங்க. ஆயுசு பூரா நான் உங்களுக்காகவே பரதம் ஆடுறேன். கட்டாயம் நீங்க குணமாவீங்க. உங்களுக்கே திகட்டாதபடி நான் பரதம் ஆடி காமிக்கிறேன். நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கும். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், அவரை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு என்ன தேவையோ அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கொஞ்சம் வெளியே. அடுத்தவங்க விருப்பத்தை தடை செய்ய மாட்டான் சங்கர். ஆனா உமா விஷயத்துல மட்டும் தாறுமாறா நடந்துக்கிட்டான். அதான் ஏன்னு புரியல. அங்கிள், நீங்க ஏன் அந்த விஷயத்துக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க? அக்கா கேட்டா மனசு கஷ்டப்படும். ஆமா சித்ரா, உமா எங்க காணோம்? இங்கதான் இருப்பான், தேடி பாருங்க. அவன் எங்கேயும் தனியா போக மாட்டான், இங்கதான் எங்கேயாவது இருப்பான். இங்கதான் இங்கே எங்கேயாவது பக்கத்துல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வேணா கீழே பார்த்து வேண்டாம் இருங்க. நர்ஸ், எஸ், சங்கரோட மிஸ்ஸஸ பாத்தீங்களா? அவங்க கோயிலுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போனாங்க. அப்படியா? ஆமாங்க. தேங்க்யூ. அக்கா போற கோயில் எனக்கு தெரியும். நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? வேண்டாமா, உமாவுக்கு மனிதர்களோட தெய்வ நம்பிக்கை அதிகம். அதை நம்ம கெடுக்க வேணாமா. இந்த மாதிரி நேரத்துல தனியா போயிருக்காளேன்னு தான். அவ கோவிலுக்கு போகும்போது யாரையும் எதிர்பார்க்க மாட்டா, தனியா போவா வருவா. ஆமா, அக்கா கண்டிப்பா கோயிலுக்கு போன சீக்கிரமா வரமாட்டா. சங்கர் நல்லபடியா திரும்பி வரதுக்கு எல்லா பூஜையும் பண்ணிட்டு தான் வருவா. அதுக்காக கேட்கல, எவ்வளவு நேரம் தான் கோயில்ல தனியா இருப்பாங்க?
ஆமா, சாமி கும்பிடுறதுன்னா அண்ணன் ஆகாரம் இல்லாம கூட கும்பிட்டுட்டு இருப்பா. புருஷன் வீட்டுக்கு வரலைன்னா சாப்பிட கூட மாட்டான்னா பாத்துங்களேன். பா இருந்தாலும் யாராவது கூட துணைக்கு இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? இல்ல, சங்கருக்கு குணமாகற வரைக்கும் அவ கோவிலை விட்டு வரவே மாட்டா. சங்கர் ஆஸ்பத்திரியில் கொண்டாந்து சேர்த்ததுல இருந்து அவன் இது வரைக்கும் சாப்பிடவே இல்லைன்னா பாத்துக்கங்களேன். சித்ரா, நீ ஒன்று செய்ய, உமா போய் பார்த்துட்டு வாங்க. நாளையான கோயிலை பூட்டிடுவாங்க, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருமா. சித்ரா, ஆபரேஷன் முடிஞ்சதை நாங்களே ஃபோன் பண்றோம். அதுக்கப்புறம் உமா கூப்பிட்டு வந்தா போதும். சரி, அப்ப நான் கோயிலுக்கு போறேன். சரி, நான் வரேன். எங்க சீஃப் பொழைச்சிட்டாரு. நன்றி டாக்டர், தேங்க்ஸ் டாக்டர். எங்க வேண்டுதல் மட்டும் இல்ல, மிஸ்டர் சங்கரோட வேண்டுதலும் வீண் போகல. இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க டாக்டர். டாக்டர் இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. சரி, இன்னும் ஒரு 2 hours ஆகும் அவர் மயக்கம் தெளியறதுக்கு. ஓகே, அதுக்கப்புறம் அவர் யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம ஒவ்வொருத்தரா போய் பாருங்க. ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, வரேன் சார். சம்பந்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே சித்ராவுக்கு ஃபோன் பண்ணி உமா வர சொல்லுங்க. சரிப்பா, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஹலோ சித்ரா, நம்ம சங்கருக்கு ஆபரேஷன் சக்சஸ். அவருக்கு இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சீக்கிரம் உமா கூட்டிட்டு வா. ஓகே, தேங்க் யூ. அக்கா, ஆபரேஷன் சக்சஸா? சங்கர் பொழைச்சிட்டாரா?
ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. சங்கர் நல்லா இருக்காரா? வாங்கக்கா. அக்கா பாத்து எந்திரிங்க, வாங்க. மெதுவா போலாம், வாங்க. சித்ரா, அழாதீங்க, வாங்கக்கா போலாம். நான் சொன்னல சங்கர் கொண்டாங்க. நீ கடவுள்கிட்ட வேண்டது வீண் போகலமா. சங்கர் நல்லா ஆயிட்டாரு. போ. ஆமாமா, போய் பாருமா, நல்லா ஆயிட்டாரு. போய் பாருமா. போங்க, நீங்க தான் போய் பார்க்கணும். போங்க. போமா, போங்க. பாரு. நான் அப்புறமா பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல போய் பாருங்க. மெதுவா. ஓடி பிரளயமே உருவெடுத்தது போல நீ ஆடின சிவதாண்டவம் அற்புதம் உமா, அற்புதம். நீங்க எப்ப பாத்தீங்க? வானத்துல, பூமியில, அந்தரத்துல, எங்கெங்கினாதபடி அங்கெல்லாம் முகம் உமா. ஆடிய பாதத்துக்கு ஓய்வு ஒழிச்சலே இல்லாம ஆடின. கண்கொள்ளா காட்சியாது இருந்தது. கண்ணிமைக்காம நான் பார்த்தேன் உமா. நான் இன்னும் ஆடவே இல்லைங்க. இனிமேதான் நீங்க அதை பார்த்து ரசிக்க போறீங்க. இனிமே நீ ஆடவே வேண்டாம் உமா. அந்த ஒரு ஆட்டமே போதும். ருத்ரமூர்த்தியா வந்த அந்த நட்ராஜர் ஆட்டத்தை நீ ஆடி வென்று சாதிச்சிட்டோமா. என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு என்னாச்சு? இனி ஆக வேண்டியது என்ன இருக்குமா? அந்த பராசக்தியே வந்து ஆடுன மாதிரி பிரமாதமா இருந்தது ஆட்டம். கடவுளோட சக்தி என்னன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த அம்மனே நேர்ல வந்து ஆடுன மாதிரி. நீ அம்மன் உருவத்துல வந்தியா, அம்மன் உருவத்துல வந்தாளா, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்குள்ள ஆபரேஷன் முடிஞ்சதா சொன்னாங்க. உன்னுடைய அலங்கார ஆட்டமும் நின்று போச்சு. குங்குமம்
குங்குமம் வச்சு விடுங்க. உமா, எனக்கு விபூதி வச்சு விடுறியா? இன்னொரு முறை எனக்கு வச்சு விடுவோமா? மனசு நிறைஞ்சிடுச்சு. பாத்தீங்களா, நான் சொல்லல இவர் உங்களை காப்பாத்துவாருன்னு. இவர் உங்களை காப்பாத்திட்டாரு பாத்தீங்களா? எழுந்துருமா, எழுந்துருமா, உமா, அழுதுமா, உமா. உமா, 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 ஐயோ உமா. Oh
அஞ்சு வண்ண பூவே தாலேலோ லாலி நட்சத்திர பூவே காத்தாவாரே காப்பாவாரே ஏங்காதே வழி வழியெல்லாம் வெடி நடி வெடி நடி படுக்குழி படுக்குழி தோட்டம் எங்க பூவும் எங்க வாசம் எங்க அஞ்சு வண்ண பூவே காணோ உன்ன விடாம ஓடி படாம ஆடி நிலாவ மீறி வினாவ சூடி பராரி போல பித்தேரி வாடி கொழாவி கூடி தொடாவி தேடி அனாதி பார்த்த அஞ்சு வண்ண பூவே அஞ்சு வண்ண பூவே உள்ளிருந்து பேசும் ஒத்த குரல் போதும் பிஞ்சு விரல் எங்க கொஞ்சம் குரல் எங்க